முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவுப்படி ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் புலிகள் காப்பக வனப்பகுதியில் உள்ள குக்கிராமங்களிலும் கால்நடைகளுக்கு கோமாரி நோய் தடுப்பூசி போடப்பட்டுள்ளதால் மலை கிராம மக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். கால்நடைகளுக்கு கோமாரி நோய் பரவுவதை முன்கூட்டியே தடுக்கும் வகையில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவுப்படி கால்நடை பராமரிப்புத்துறை சார்பில் தமிழகம் முழுவதும் கோமாரி நோய் தடுப்பு முகாம்கள் நடைபெற்று வருகின்றன. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம், பவானிசாகர், சத்தியமங்கலம் ஆகிய பகுதிகளில் அனைத்து வட்டாரங்களிலும் இம்முகாம்கள் நடைபெற்றன. தற்போது இறுதிக்கட்டமாக சத்தியமங்கலம் புலிகள் காப்பக வனப்பகுதியை ஒட்டிய தலமலை, தாளவாடி, ஆசனூர் உட்பட 40க்கும் மேற்பட்ட கிராமங்களில் கோமாரி நோய் தடுப்பு முகாம்கள் நடத்தப்பட்டுள்ளது. இதற்காக கால்நடை மருத்துவக் குழுவினர் வனத்துறையினருடன் இணைந்து அனைத்து குக்கிராமங்களிலும் உள்ள சுமார் 30,000 கால்நடைகளுக்கு கோமாரி நோய் தடுப்பூசிகளை போட்டு வருகின்றனர். தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு அம்மாவின் ஆணைக்கிணங்க தமிழ்நாடு முழுவதும் கோமாரி நோய் தடுப்பூசி முகாமானது 11வது சுற்றாக போடப்பட்டு வருகிறது. தற்போது இங்கே ஈரோடு மாவட்டம் கோபி கோட்டத்திற்கு உட்பட்ட வனப்பகுதியை ஒட்டியுள்ள தலமலை கால்நடை மருந்தகத்தை ஒட்டியுள்ள கிராமங்களில் தடுப்பூசி முகாமானது நடைபெற்று வருகிறது. 5 குழுக்கள், அதாவது ஒரு குழுவில் 2 பேர், மொத்தம் 10 பேர் கொண்ட குழுவானது இங்கே வனத்துறையினரும் இணைந்து இங்குள்ள கிராமங்களில் வனப்பகுதியை ஒட்டியுள்ள கிராமங்களில் வனத்துறையுடன் இணைந்து கோமாரி நோய் தடுப்பூசி 16வது சுற்றானது சிறப்பான முறையில் போடப்பட்டு வருகிறது. வனத்துறையும் தமிழ்நாடு கால்நடைத்துறையும் வனப்பகுதிகளில் உள்ள கிராமங்களில் 5 குழுக்களாக பிரிஞ்சு இருக்கக்கூடிய கால்நடைகளுக்கு கோமாரி நோய் தடுப்பூசி போட்டுட்டு இருக்கிறாங்க. அந்த காட்டுக்குள்ளார இருக்கக்கூடிய வனவிலங்குகளுக்கு இந்த நோய் எதுவும் பரவிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த தடுப்பூசி முகாமில் வனத்துறை இணைந்து கலந்து கொண்டு செயலாற்றுகிறது. விவசாயிகளின் உற்ற நண்பனான கால்நடைகளை பாதுகாப்புடன் பராமரிக்கும் வகையில் கோமாரி நோய் தடுப்பு முகாம்களை நடத்தி வரும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு மலைவாழ் மக்கள் நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துள்ளனர்.